ஓம் சாந்தி. 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது விநாசத்தின் நேரம் மிகவும் அருகாமையில் உள்ளது. ஆதலால் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பை வையுங்கள். எந்த தேகதாரியுடனும் அன்பு வைக்காதீர்கள். எந்த குழந்தைகளின் உண்மையான அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அந்த குழந்தைகளின் அடையாளங்கள், அவர்கள் புத்தியின் தொடர்பு எந்த தேகதாரியின் பக்கமும் செல்ல முடியாது. அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பிரிய தர்ஷனியாக ஆக மாட்டார்கள். யாருக்கு உண்மையான அன்பு இருக்குமோ அவர்கள் எப்போதும் வெற்றியாளர்களாக ஆவார்கள். வெற்றியாளர் ஆவதே என்றால் சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணி ஆகுவதாகும். அன்பான புத்தி உள்ளவர்கள் எப்போதும் தந்தையிடம் உண்மையாக இருப்பார்கள். சிறிதும் மறைக்க மாட்டார்கள். தினம்தோறும் அமிர்த வேளை எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்வார்கள். ததிரிஷி முனிவரை போல் சேவையில் எழும்புகளை கொடுப்பார்கள். அவர்களின் புத்தி உலகாய்த விஷயங்களின் அலைய முடியாது. விநாச காலத்தில் யாருடைய அன்பு தந்தையுடன் இருக்குமோ அவர்கள்தான் வெற்றியடைவார்கள். அதாவது சத்தியுகத்தின் எஜமானன் ஆவார்கள். எந்த அளவு தந்தையிடம் அன்பு வைப்பார்களோ, நினைவில் இருப்பார்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். தந்தையின் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவ கர்மங்களின் சுமை பஸ்பமாகும். யார் தனக்கே நன்மை செய்து கொள்ள தெரிவதில்லையோ அவர்கள் பிறருக்கு நன்மை எவ்வாறு செய்வார்கள்? ஞானத்தை தாரணை செய்யாதவர்கள் பதவியும் கூட அதன் அடிப்படையிலேயே அடைவார்கள். சேவை செய்பவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்கள் மீதுதான் தந்தையும் அன்பு செலுத்துவார். ஒரு சிலர் நாம் தந்தையின் மீது அன்பு செலுத்தாவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். பிரீத்த புத்தி விஜயந்தி என்று பாடப்பட்டுள்ளது. ஒருவருடன் அன்பு இல்லாவிட்டால் பிறகு மற்றவருடன் அன்பு ஏற்பட்டு விடுகின்றது. ஒருவர் மற்றவர் மீது அன்பு அவ்வளவு செலுத்தக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றனர். ஷிவ் பாபாவின் மீது கூட அவ்வளவு இருப்பதில்லை. ஷிவ் பாபா கேட்கின்றார், நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் ஈடுபடுத்த வேண்டுமா, அல்லது ஒருவர் மற்றவருடன் காதலன் காதலியாக ஆக வேண்டுமா? பிறகு என்னை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். ஷிவ் பாபாவுக்கு பதிலாக இரவு பகலாக ஒருவர் மற்றவரைத்தான் நினைவு செய்தபடி இருக்கின்றனர். மாயையின் பிரவேசம் நிறைய உள்ளது. என்னுடைய நினைவிலே இல்லை என்றால் என்ன பிராப்தி ஆகும்? ஒருவேளை நீங்கள் அன்பு வைக்காவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது. உண்மையான உள்ளத்தில் தலைவனை திருப்தி செய்ய முடியும். ததிரிஷியை போல் சேவையில் தன்னுடைய உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். எப்பொழுதாவது யார் மீதாவது கிரகச்சாரம் பிடித்து விட்டது என்றால் போதையே இறங்கி விடுகின்றது. பிறகு பலவிதமான புயல்கள் வந்தபடி இருக்கும். தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டுமென்றால் மனம் சொல் செயலால் சேவை செய்ய வேண்டும். இந்த சேவையிலேயே இந்த கடைசி பிறவியின் காலத்தை கழிக்க வேண்டும். ஒருவேளை மற்ற உலகாய்த விஷயங்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் பிறகு இந்த சேவை எப்போது செய்வீர்கள்? நாளை நாளை என்றபடியே இறந்து விடுவார்கள். அமிர்த வேளை ஏகாந்தத்தில் அமர்ந்து தந்தை அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். உலகாய்த விஷயங்களை விட்டுவிட்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட வேண்டும். தந்தையிடம் உண்மையான உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும்.
தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பிரியதர்ஷன் பிரியதர்ஷினியாக ஆகிவிடக் கூடாது. அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும், தேகதாரிகளிடம் அல்ல. சர்வ சக்திகள் என்ற செல்வத்தால் நிரம்ப பெற்றவராக ஆகி வள்ளலாகவும் விதாத்தா வரதாத்தாவாகவும் ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் சர்வ சக்திகளின் செல்வந்தரோ அவர்களே முழுமையான சம்பூர்ண நிலையின் அருகாண்மையை அனுபவம் செய்வார்கள். அவர்களிடம் எந்தொரு பக்தரை போன்று வேண்டுகின்ற சம்ஸ்காரம் வெளிப்படாது. தந்தையின் உதவி வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும், சக்தி வேண்டும் என்ற சொற்கள் விதாத்தா மற்றும் வரதாத்தாவான குழந்தைகளுக்கு அழகாக இருக்காது. அவர்கள் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதேனும் ஒன்றை தானமாக வழங்குவார்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதேனும் ஒரு பலனை தரும் வார்த்தையே சத்தியமான வார்த்தையாகும். ஆகவே நாம் வள்ளலின் குழந்தைகள் எப்பொழுதும் வள்ளலாகவே இருக்க வேண்டும். ஒருவர் உங்களை எவ்வளவுதான் அசைக்க முற்பட்டாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். சூழ்நிலை உயர்வானதா, தன்னிலை உயர்வானதா? சூழ்நிலை உங்களை சூறையாடவில்லையே, சற்று சிந்தியுங்கள். இந்த சூழ்நிலை சக்தி வாய்ந்ததா, தன்னிலை சக்தி வாய்ந்ததா? இந்நினைவால் சக்திசாலி ஆவீர்கள். தபஸ்யாவில் நீங்கள் ஒரே சீரான மனோநிலையில் ஒருமுகத்தன்மையில் இருப்பது போன்ற அந்த அட்டையோகி முனிவர்கள் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். சீரான உங்களது மனோநிலை எங்கே? ஒற்றை காலில் நிற்கும் அவர்கள் நிலை எங்கே? வித்தியாசம் உள்ளதல்லவா? நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.